அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குறிப்பாக நாம் அனைவரும் எதிர்பார்த்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ஒரு மாத காலமானது எங்களுடைய சகல அமல்கள் மூலமாகவும் நல்ல சிந்தனைகள் மூலமாகவும் இறைவனுடைய அன்பை சம்பாதிப்பதற்கான ஒரு சிறந்த மாதம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே நாங்கள் முகநூல் பாவனையாக இருக்கலாம் அல்லது பிற செயற்பாடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணத்தோடு நல்லதை பகிர்ந்து நல்லது செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாத காலம் என்பது வெறுமென ரமலானுடைய மாத கால பகுதியில் மாத்திரம் நாங்கள் இறைவனை தொழுது இறைவனை நன்மையை நாடி நாங்கள் அமல்கள் செய்து நல்லதை பேச வேண்டும் என்றல்ல. இந்த ரமலானுடைய மாதமானது எங்கள் அனைவருக்கும் ஒரு பரீட்சையை தரக்கூடிய ஒரு பயிற்சியை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுக்கு தெரியும், ஒரு சுய விசாரணை செய்து பார்த்தால் தெரியும், நாங்கள் செய்கின்ற எங்களுடைய அமல்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், இவை எந்த அளவுக்கு மனிதர்களை பாதித்திருக்கிறது, எங்களோடு இருக்கின்ற சகோதரர்களை நோவினை செய்திருக்கிறது, அல்லது அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் குறைபாடுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம், அடுத்தவர்களுக்கு எவ்வாறு அநீதிகள் இழைத்திருக்கோம் என்பதை நாங்கள் சுய விசாரணை செய்து பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமைகிறது. எனவே இந்த மாதத்திலே முடியுமானவர்கள் இந்த பதிவு உங்களுக்காக மட்டுமல்ல எனக்காகவும் தான். இந்த நல்லதை பேசுவோம் என்ற அடிப்படையிலே இந்த நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் யாராவது ஒருவர் இதை கேட்டு சிந்திப்பீர்களாக இருந்தால் இதற்கான கூலியும் எனக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த காணொளியினை நான் பதிவு செய்கின்றேன். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே தனவந்தர்கள், பொருளாதார ரீதியாக இறைவனுடைய அமானிதத்தை பெற்றவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், அதே போன்று உங்களுடைய பகுதிகளிலே வசிப்பவர்கள், உங்களுடைய உறவுகளில் இருப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள், வறுமை நிலையில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். இந்த மாதமானது அதிகமாக வெளியிடங்களுக்கு அங்காடி வியாபாரம் செய்பவர்கள், வீதிகளாக வியாபாரம் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு சிரமமான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இந்த தொழில்களை செய்ய முடியாத நிலையில் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் இருக்கும். குறிப்பாக அநேகமான ஆட்கள் மிகவும் வறிய மக்களை தேடி சென்றுதான் உதவிகளை கொடுப்பார்கள். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்க்கின்ற போது வெளித்தோற்றத்திலே அவர்கள் திருப்தியாக இருப்பது போன்றும் செல்வமாக இருப்பது போன்றும் தோன்றும். ஆனால் அடிப்படையிலே அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்பார்கள், வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவ்வாறானவர்களை தேடி சென்று அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம், இவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை பகிரக்கூடிய விடயங்களையும் இந்த மாத காலத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய உறவுகளை பேணி நடக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்வுகளாக இருக்கலாம், அது போன்று அவர்களுக்கு உதவி செய்கின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் இந்த மாத காலத்தில் ஒரு பயிற்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த முகநூல்களிலே வீண் விமர்சனங்கள் செய்து கொண்டு வீணான பின்னூட்டங்கள் செய்து அடுத்தவர்களுடைய பலாய் முசீபத்துக்களை பேசிக்கொண்டு மற்றவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டு இவ்வாறான பின்னூட்டங்களை இட்டு அடுத்தவர்களுடைய மனதை நோவித்து அடுத்தவர்களுடைய பதுவாக்களை சம்பாதிக்காமல் இந்த சமூக வலைதளமானது நாங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த முடியும். நல்ல பல தகவல்களையும் மற்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். நல்ல சம்பவங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அனைத்து விடயங்களையும் நன்மையானதாக பிரயோசனமாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் பேசுவதாக இருக்கலாம், கேட்பதாக இருக்கலாம், பார்ப்பதாக இருக்கலாம், அனைத்துமே எங்களுடைய உறுப்புகளும் நாளை மறுமையிலே நமக்காக சாக்கி சொல்ல இருக்கிறது என்று நாங்கள் பயான்களிலே கற்றிருக்கின்றோம். எனவே அனைவரும் அடிப்படையாக தெரிஞ்ச எங்களுடைய மார்க்கம், அனைவருக்கும் நாங்கள் யாருமே மார்க்கம் தெரியாதவர்கள் கிடையாது, எல்லாரும் அடிப்படையிலே நாங்கள் கற்றிருக்கின்றோம். எனவே அதை கொண்டு இந்த மாத காலத்தை ஒரு சிறந்த பயிற்சி காலமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவ்வப்போது இவ்வாறான சில காணொலிகளோடு உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.